25ஆம் தேதி டிஆர் லாட்டி 3 டிஜிட்டல் கேசிங்கில் ஃபுல் வினிங் கொடுத்துருக்கேன். சிங்கிள் போர்டு ஏ போர்டுக்கு 8 பாஸ் ஆகிருக்கு, 2 நம்பரை கொடுத்துடல. சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. அதே 1 மணி கேசிங்கில் ஆல்போர்டு 2 வினிங் வந்திருக்கு. கேரளா லாட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் சி போர்டுக்கு 4 வினிங் வந்திருக்கு. அதேமாதிரி ஆல் போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. கேரளா லாட்டரியில் டாட் நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்தல ஏ போர்டு 4 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்தா சி போர்டு 4 பாஸ் ஆகிருக்கு. நண்பா டிஆர் லாட்டரி 6 மணி கேசிங் கொடுத்துட்டு பிஎஸ்சி வினிங் வந்திருக்கு. 3 டிஜிட்டில் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். 6 மணிக்கு 8 மணி கேசிங்கில் சி போர்டு மட்டும் 4 வினிங் வந்திருக்கு. 26ஆம் தேதி 50-50 100வது குழுக்கள் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் போய்ட்டு தான் தூக்கத்திலே இருக்கேன், சரியாக கெஸிங் எடுக்க முடியல. ஆல் போர்டுக்கு 3 1 கொடுத்துருக்கேன். 4 வந்தனால 3 வரலாம், 9 நம்பர் வந்தனால 1 அப்படியே 0 வரலாம். பி போர்டுக்கு வந்து 5 காமிக்குது. நான் ஏ போர்டுக்கு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 5 எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 0 4 8 எடுத்திருக்கேன். ஆனால் பி போர்டுக்கு 4க்கு பதில் 0க்கு பதில் 5 வரலாம். நான் கொடுக்கல, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சி போர்டுக்கு 2 3 5, ஏன்னா 4 வந்து பி போர்டுக்கு 5 கூட மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது. பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டிஆர் லாட்டரி வீடியோ டிஆர் லாட்டரி சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. கேஎல்ஏபிசி சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கேரளா லாட்டரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.